ஸோ இப்பதான் நான் ஜிம் முடிச்சுட்டு வர்றேன். ஜிம்ல எல்லாருமே வந்து மும்முரமா பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வினேஷ் போகாட்டோட டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி தான். நிறைய பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். டியூஸ்டே அன்னைக்கு செமிஃபைனல்ஸ் மேட்ச் நடக்குது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினேஷ் போகாட்டுக்கும் கியூபாவை சேர்ந்த குஸ்மேன் அப்படின்ற ஒரு பெண் வீராங்கனைக்கும். அதுல வந்து வினேஷ் போகாட் ஜெயிச்சு டைரக்டா ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் இன்னைக்கு நடக்க வேண்டியதா இருந்தது, அதாவது Thursday. ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்றப்போ வினேஷ் போகாட் 50 kgs விட 100 கிராம்ஸ் அதிகமா இருக்காங்க. இதனால அவங்க டைரக்டா டிஸ்குவாலிஃபை ஆகப்படுறாங்க. சோ அவங்களுக்கு கோல்டு மெடல் கிடைக்கல, சில்வர் மெடல் கிடைக்கல, ஏன் பிரான்ஸ் மெடல் கூட கிடைக்கல. இன்னைக்கு ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்குது. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வினேஷ் போகாட் கூட தோத்தாங்களோ அவங்க வந்து டைரக்டா வந்து ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. அந்த மேட்சும் தோக்குறாங்க, அவங்களுக்கு சில்வர் மெடல் கிடைக்குது. சோ இது ரொம்ப அநீதியான விஷயம். இந்த விஷயத்துல எல்லாருக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மோடி கவர்மெண்டோட சதிதான், இது மோடியோட சதிதான். செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த கண்ட்ரில பிறந்திருந்தாலுமே, இந்தியாவா இருக்கட்டும், இல்ல சைனாவா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தானாவா கூட இருக்கட்டும், 50 kgs விட 100 கிராம்ஸ் அதிகமா இருந்தா டிஸ்குவாலிஃபை ஆக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல